அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏன்பா நீ சும்மா விஜயையும் தாவேகாவையும் திட்டிக்கிட்டே இருக்கிற? இப்படி அவங்கள திட்டி திட்டி தான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய தோல்வியையும் சரிவையும் சந்திச்சிருக்கு. இன்னமும் நீங்க திருந்தாம மறுபடியும் மறுபடியும் விஜயையும் தாவேகாவையும் திட்டிக்கிட்டே இருந்தா அது நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் பல தோல்விகளையும் சரிவுகளையும் தான் கொண்டு வந்து சேர்க்கும். வர வர நீங்க திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி திமுக கிட்டையும் பாஜக கிட்டையும் காசை வாங்கிட்டு வேணுமுன்னே தாவேகாவையும் விஜயையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் சமீப நாட்களாக நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பல உறவுகள் கேள்விகளை எழுப்புறாங்க. நான் இதுக்கப்புறம் விஜயையும் தாவேகாவையும் திட்டல, விமர்சிக்கல. ஆனா நேற்று நடந்த 2 நிகழ்வுகளை நான் உங்களுக்கு இப்ப எடுத்து சொல்றேன். அதை கேட்டுட்டு அதுக்கு பிறகும் நாம தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள் விஜயையும் தாவேகாவையும் திட்டக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னா அதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். சரியா? முடிவை உங்ககிட்ட விட்டுறேன். நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை அவருடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருந்தாரு. என்ன வாழ்த்து செய்தி அப்படின்னா, தமிழ்நாடு நாள் வாழ்த்து செய்தி. நேற்றைக்கு ஜூலை 18 1967 ஜூலை 18 தான் மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த மாநிலத்தின் பெயரை அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற கோரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாரு. அதனால ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வலியுறுத்தி விஜய் அவர்கள் நேற்றைக்கு தமிழ்நாடு நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. நேற்றைக்கு இன்னொருத்தரும் தமிழ்நாடு நாள் வாழ்த்து தெரிவிச்சாரு. அவர் யாரு தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவங்களோட ஆட்சியில தான் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு இருந்ததை மாத்தி ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதே நாள்ல தாவேகாவும் விஜயும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இத எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேகா என்பது இன்னொரு திமுக. தாவேகா இஸ் ஈக்குவல் டு திமுக 2.0 அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியும். திமுகவோட இன்னொரு நகலாக, திமுக என்னெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் செய்கின்ற இன்னொரு கட்சியாக, திமுக எப்படியெல்லாம் தமிழர்களோட வரலாற்றை மாற்றுமோ திரிக்குமோ மறைக்குமோ அதே வேலைகளை செய்கின்ற இன்னொரு கட்சியாக இப்ப தாவேகா அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு. இப்ப இந்த கட்சியையும் அந்த கட்சியின் தலைவரையும் நான் விமர்சிக்கணுமா வேணாமா? பொதுவா தமிழ் தேசியவாதிகளாகிய நாம எந்த நாளை தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லுவோம்? நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லுவோம். நாம மட்டும் கிடையாது, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களும் நவம்பர் 1 தான் அந்தந்த மாநில நாளாக கொண்டாடுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு கர்நாடகாவை எடுத்துக்கிட்டா அவங்க ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி கன்னட ராஜோத்சவா அப்படிங்கிற நாளா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஆந்திராவும் ஆந்திர பிரதேச தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. கேரளாவும் கேரள பிறவி தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. தமிழர்கள் நாம நீண்ட நெடிய நாட்களாக போராடி 2021 அதிமுக ஆட்சி காலகட்டம் முடியும் தருவாயில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு அறிவிக்க வச்சோம். இதுக்காக ஐயா மணியரசனோ நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பேரியக்கமோ அண்ணன் சீமானோ மற்றும் பல தமிழ் தேசிய உறவுகளும் எவ்வளவு போராட்டத்தை எடுத்திருப்பாங்க, எவ்வளவு கோரிக்கைகளை முன் வச்சிருப்பாங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பொதுக்கூட்டங்கள், எவ்வளவு மாநாடுகளை நடத்தி இருப்பாங்க. அத்தனைக்குமான விளைவுதான் எடப்பாடி பழனிசாமியோட அறிவிப்பு. அவ்வளவு தூரம் நாம போராடி பெற்ற அந்த தமிழ்நாடு நாள் என்கின்ற உரிமையை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அசால்ட்டா மாத்திட்டாங்க. தமிழர்களோட வரலாற்றை மொத்தமா மூடி மறைச்சாங்க, திரிச்சாங்க. நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுனா அன்றைய நாள்ல திராவிட தலைவர்களான ஈவேராவும் அண்ணாதுரையும் கருணாநிதியும் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டோட நிலங்கள் பறிபோவதற்கு அண்டை மாநிலங்களுக்கு துணையாக இருந்தார்கள் அப்படிங்கிற துரோக வரலாறு தெரிய வந்துரும் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு நாளை நவம்பர் 1 இருந்து ஜூலை 18க்கு மாத்தினாங்க. கேட்டா அன்னைக்கு தான் அண்ணா மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு தீர்மானத்தை நிறைவேற்றினாரு. அதனால நாங்க அந்த நாளைத்தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுவோம்னு ஒரு விளங்காத விளக்கத்தை சொன்னாங்க. இன்னைக்கு அதே நாளை நானும் தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுவேன்னா இது அப்பட்டமான தமிழ் இன துரோகம் இல்லையா? தமிழர்களோட வரலாற்று திரிபி இல்லையா? வரலாற்று மறைப்பு இல்லையா? இதை எப்படி ஒரு தமிழ் தேசியவாதியான என்னால ஏத்துக்க முடியும்? உறவுகள் உங்களால ஏத்துக்க முடியுமா? மானமுள்ள தமிழன் யாராச்சும் ஒருத்தன் இதை ஏத்துக்குவானா?
இப்ப சொல்லுங்க, விஜயை விமர்சிக்கணுமா வேணாமா? இத கேட்டா தாவேகா தரப்புல இருந்து என்ன, முதலமைச்சர் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கு தெரியுமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் வந்து நவம்பர் 1 தமிழ்நாடு நாளா கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது என்னது? இது என்ன வேடிக்கை? 1 ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி தொலைங்க. இல்லன்னா நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு உறுதியா எடுத்து சொல்லுங்க. ரெண்டும் இல்லாம நான் 2 நாளையும் தமிழ்நாடு நாளா கொண்டாடுவேன் அப்படின்னா இது வந்து கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படிங்கிற கதையா இல்ல இருக்கு. தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, ஏணி சின்னத்துல ஒரு குத்து அப்படின்னு செல்லாத ஓட்டு போடுற மாதிரி இல்ல இருக்கு. இதத்தானே திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னாரு. இதுக்காகத்தானே நாம அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதே வேலையை ஆட்சிக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடக்கத்திலேயே விஜய கண்டிச்சாரு, எதிர்த்தாரு. ஒண்ணு தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து நில்லுங்க, இல்லையா திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ரெண்டும் இல்லாம நான் ரெண்டுத்துக்கும் நடுவுல நிப்பேன் அப்படின்னா எப்படி? ஒண்ணு சாலைக்கு அந்த பக்கம் நில்லுங்க, இல்லைன்னா சாலைக்கு இந்த பக்கம் நில்லுங்க. ரெண்டுத்துக்கும் இல்லாம நான் நடுவாப்புல தான் நிப்பேன் அப்படின்னா லாரியில அடிபட்டு தான் சாகணும் அப்படின்னு இதத்தான் அண்ணன் சீமான் சொன்னாரு. அவர் ஒரு தீர்க்க தரிசி, விஜய் இப்படி எல்லாம் செய்வாரு அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் ஒரு மூத்தவனாக விஜய்க்கு எடுத்து சொன்னாரு, இது தப்புப்பா, இது தமிழர்களோட வரலாற்றுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு எடுத்து சொன்னாரு. அது தாவேகா கட்சிக்காரங்களுக்கும் புரியல, நம்முடைய தமிழ் தேசிய உறவுகளுக்கும் சரியா புரியல. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஏன் நீங்க சும்மா விஜயவே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இன்னொன்னு, இன்னைக்கு யாரு ஆளுங்கட்சி? தாவேகாவும் விஜயும் தான் ஆளுங்கட்சி. அப்ப அவங்களத்தான் விமர்சிக்க முடியும். ஆட்சியிலேயே இல்லாத திமுகவை எப்படி விமர்சிக்க முடியும்? அதுக்காக திமுகவும் பாஜகவும் நம்முடைய எதிரிகள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கும் இப்பவும் நம்முடைய முதன்மையான எதிரிகள் யார் அப்படின்னு நம்மை தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நாம சொல்ல வேண்டியது யாரை அப்படின்னா ஆரியத்தையும் திராவிடத்தையும். ஆரிய இந்துத்துவ RSS பாஜக கும்பலையும், திராவிட திமுக மற்றும் பல திராவிட அடிப்பொடி கும்பலையும் தான் நம்முடைய முதன்மையான எதிரியா நாம சொல்லணும். அவங்க தான் நம்முடைய முதல் எதிரிகள். இன்னைக்கும் அவங்க தமிழர்களோட வரலாற்றுக்கு எதிராகவோ தமிழர்களோட உரிமைக்கு எதிராகவோ ஏதாச்சும் செஞ்சாங்க அப்படின்னா கட்டாயமா நாம அவங்களை எதிர்ப்போம், கண்டிப்போம், விமர்சிப்போம். ஆனா இன்னைக்கு யாரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவங்களைத்தான் நாம முதன்மையா விமர்சிக்க முடியும். அதுதான் யதார்த்தம், அதுதான் இயல்பு. ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சி அவங்களோட ஆட்சி நிர்வாகம் இதையெல்லாம் கேள்வி கேட்டாதான், அவங்க செய்கின்ற தப்பை எல்லாம் சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணாதான் இங்க ஒரு சரியான ஆட்சி நடக்கும். இப்ப ஜூலை 18 தமிழ்நாடு நாள் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல இருக்கிற தப்ப நாம எடுத்து சொல்லணுமா வேணாமா? சொல்லணும்ல. அதுக்கு அவரை பத்தி பேசித்தான் ஆகணும். அவர் செய்யற தப்ப சுட்டி காட்டி விமர்சனம் செஞ்சுதானே ஆகணும். அப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் இல்லை. நான் வந்து அவரை ஒருமையில பேசல, கெட்ட வார்த்தையில திட்டல. நாகரிகமா மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி பேசுறேன். எனக்கு அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ அது வேற. ஆனா மக்கள் அவரைத்தான் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மக்களோட முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். மக்களோட முடிவை நான் மதிக்கல. எனக்கு அவங்களோட முடிவுல எந்த ஒரு மதிப்பும் இல்லை. அது இங்க தேவையில்லை. ஆனா மக்களோட முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். சோ மக்கள் அவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதற்குண்டான மரியாதையை நான் கொடுக்கிறேன். கொடுத்து அவர் செய்கின்ற தப்பையும் நான் சுட்டி காட்டுவேன். இது ஒன்னும் சாதாரண தப்பு கிடையாது அமைதியா கடந்து போறதுக்கு. தமிழர்களோட வரலாற்றுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம். அப்ப அதை பற்றி கட்டாயமா நான் கேட்கத்தான் செய்வேன். இத சொன்னா சில தாவேகா நண்பர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நவம்பர் 1 நாம வந்து நமக்கு சொந்தமான பல பகுதிகளை அண்டை மாநிலங்கள் கிட்ட இழந்துட்டோம், அதனால தான் அந்த நாளை நாம கொண்டாடல அப்படிங்கிறானுங்க. இவ்வளவு அறிவு திடீர்னு இந்த தாவேகா நண்பர்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? திராவிடர்கள் கிட்ட இருந்து வந்துச்சு. கடந்த ஆட்சி காலகட்டத்துல திமுக அரசு, ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஜூலை 18 தமிழ்நாடு நாளா அறிவிச்ச போது அன்னைக்கும் நாம கண்டிச்சோம், எதிர்த்தோம். அன்னைக்கு அவங்க சொன்ன சாக்கு போக்கு தான் இது. அதை இப்ப தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க, நவம்பர் 1ஆம் தேதி நாம நமக்கு சொந்தமான நிறைய நிலப்பரப்புகளை ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவிற்கு இழந்துட்டோம், நிலத்தை இழந்த நாளை யாராச்சும் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அடடா. அப்புறம் சரி, ஆமா நாம வந்து நிறைய நிலங்களை இழந்திருக்கிறோம். யாரால இழந்தோம்? திராவிட தலைவர்களால இழந்தோம். குறிப்பா ஈவேரா, அண்ணாதுரை போன்ற முதன்மையான திராவிட தலைவர்கள் செய்த துரோகத்தினால இழந்தோம். மிகப்பெரிய மதிப்புகள் இருந்தாலும் நம்முடைய அப்புச்சி பெருந்தலைவர் காமராஜர் செஞ்ச தப்பாலையும்
நாம சில நிலங்களை இழந்தோம். அவங்களை எல்லாம் நீங்க கொள்கை தலைவர்களா வச்சிருக்கிறீங்களே, அது மட்டும் ஓகேவா? அது மட்டும் சரியா? நம்முடைய தாய் நிலத்தின் பகுதியாக இருந்தவற்றை அண்டை மாநிலங்களுக்கு இழப்பதற்கு காரணமாக இருந்தவர்களை நீங்க மட்டும் எதுக்கு கொள்கை தலைவரா வச்சிருக்கிறீங்க? தூக்கி போட்டுடுங்க, தேவையில்லைல்ல. அம்பேத்கரே ஒரு கட்டத்துல சொல்லி இருக்கிறாரு, மொழிவாரி மாநில பிரிவினை என்பது இந்திய ஒற்றுமைக்கு எதிராக போய் முடியும் அப்படின்னு பேசி இருக்கிறாரு. அவரையும் ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்கிறீங்களே, அப்ப இவங்களை எல்லாம் நீங்க தூக்கி போட்டுறீங்களா? நாங்களும் நவம்பர் 1 கொண்டாடாம விட்டுடுறோம். என்னடா சாக்கு போக்கு சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு சாக்கா? சரி, நம்முடைய மாநில பகுதிகளை இழந்ததுல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா, தென்மேற்கு பகுதிகளான தேவிகுளம், பீர்மேடு இந்த மாதிரியான இடங்களை கேரளாவிற்கு இழப்பதற்கு காரணமாக இருந்த KM பணிக்கரோட பேரன் விஜய் நாராயணனை தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞரா மட்டும் உங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் நியமிச்சிருக்கிறாரு. அந்த நியமனத்தை ரத்து பண்ணிடுறீங்களா? அது எப்படிடா எங்க மாநிலத்தோட நிலத்தை கேரளாவிற்கு தாரை வார்ப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு நபரோட பேரனை கூட்டிக்கிட்டு வந்து தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞரா நியமிக்க முடியும்? இதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு தூக்கி போட்டுருவீங்களா? சொல்லுங்க. பேசணும் அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் வளரக்கூடாது. வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். 1956 நவம்பர் 1 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இந்த நிலம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா இது தமிழர்களுக்கான நிலமா தான் பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. இதை பிரித்து கொடுக்கும் போதே இதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சங்கரலிங்கனார் என்பவர் 75 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு. அதன் பிறகு 10 ஆண்டு கால போராட்டம். அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சு தீர்மானத்தை நிறைவேற்றினாரு. ஏன் அதுக்கு முன்னாடி முடியல? ஏன்னா அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணமா இருந்துச்சு. அந்த மெட்ராஸ் மாகாணத்துல ஆந்திராவோட சில பகுதிகள், கர்நாடகாவோட பகுதிகள், கேரளாவோட பகுதிகள் இருந்துச்சு. அன்னைக்கு நம்மால அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்க முடியாது. அப்படியே முன் வச்சிருந்தாலும் அதை மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது எதனால? 56ல இந்த பகுதியெல்லாம் தமிழர்களுக்கு அப்படின்னு ஒதுக்கி கொடுத்ததுனால தான் 67ல அண்ணாவால அந்த தீர்மானத்தையே கொண்டு வர முடிஞ்சது. 56ல இருந்து 67 வரைக்கும் யாருமே அந்த தீர்மானத்தை கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டா கொண்டு வந்தாங்க. ஆனா அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்த காங்கிரஸ் கட்சி, எந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தாவேகா கூட கூட்டணி வச்சு கொஞ்சி கொலாவுது, அந்த காங்கிரஸ் கட்சி அந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை ஏத்துக்கல. காரணம் அவங்களோட ஆரிய பார்ப்பனிய புத்தி. இந்தியாவே ஒரு நாடு, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு அப்படின்னு ஒரு தனி நாடான்னு பக்கனையா கேள்வி கேட்டு அன்றைக்கு அந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை எதிர்த்தாங்க. ஒரு வழியா 67ல ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் நம்மால தமிழ்நாடுன்னு பேர் மாத்த முடிஞ்சது. அப்ப அந்த பெயர் மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது எது? 56ல மொழிவாரி மாநிலமாக மெட்ராஸ் மாகாணம் தமிழர்களுக்குன்னு பிரிச்சு கொடுக்கப்பட்டதுதான். அப்ப நம்ம கிட்ட ஒரு குழந்தைன்னு இருந்தாதான் அதுக்கு பேர் வைக்க முடியும். குழந்தை பிறந்த நாளை தான் எல்லாரும் கொண்டாடணும். பேர் வச்ச நாளை எல்லாம் யாரும் கொண்டாட மாட்டாங்க. இல்ல நான் 2 நாளையும் கொண்டாடித்தான் தீருவேன் அப்படின்னா ஜூலை 18 தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாள் அப்படின்னு கொண்டாடுங்க. தெளிவா சொல்லி கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு நான் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுவேன், ஜூலை 18 தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுவேன்னா என்னது இது? வரலாற்று குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்லையா? இது தப்பு. அடுத்தது, இந்த தாவேக அரசு ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கு, வெற்றி தமிழகம் நோக்கி. அது என்னது தமிழகம்? இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை வைக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு இப்பதானே சொன்னேன். சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவரு 75 நாள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி உயிரையே கொடுத்து பெற்ற பெயரை தமிழகம் அப்படின்னு சுருக்கலாமா? அது சரியா? தப்பு இல்ல. இத சொன்ன தாவேகாவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில கூட தான் ஒரு திட்டத்திற்கு தமிழகம்னு பேர் வச்சாங்க, அன்னைக்கு மட்டும் நீங்க எல்லாம் சும்மா இருந்தீங்க அப்படிங்கிறானுங்க. ஓ, அப்ப திமுக செஞ்சதான் தாவேகாவும் செய்யுது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? தாவேகா ஆட்சி என்பது இன்னொரு திமுக ஆட்சி தான், தாவேகா என்பது இன்னொரு திருட்டு திராவிட கட்சி தான், அப்படித்தானே? ஒத்துக்கிறீங்களா? ஒரு தப்ப சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்த முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு செஞ்ச தப்புக்கு துணை தேடக்கூடாது. அவனும் தான் செஞ்சிருக்கிறான், அதுக்காக நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? ஆக இது ரெண்டுமே மிகப்பெரிய தவறு, தமிழர்களோட வரலாற்றுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம். இதை ஆளும் தாவேகா அரசு திருத்திக்கணும். இல்லைன்னா தமிழர்களிடம் இருந்து மாபெரும் எதிர்ப்புகள் வரும். அதை நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். புரியுதா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.